want to have a work kitchen, ஒரு கிச்சன், ஒரு நல்ல மாடல் கிச்சன் வேணும் அப்படின்னா இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெமரி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பட் ஆனால் கார்பெண்டர் கம்ஸ் அண்ட் ஹி மேக் some mess up with your kitchen. That time your schema is getting affected. Your memory, your new memory and your old memory is getting clashed. So it is getting disturbed. ஒரே ஒரு நிமிஷம் இதுல ஒண்ணு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து அந்த ப்ரொஃபஸருடைய கிளாஸ்ல வந்து ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரை ஒரு குழந்தை ஒரு பொண்ணு ஒரு ஆளு மீட் பண்ண போறாங்க. அவங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க. அவங்கள சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த ப்ரொஃபஸருடைய ரூம்ல, அதாவது அவருடைய கேபின்ல நீ என்னெல்லாம் பார்த்த அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே அவங்க என்ன சொல்றாங்க, யூசுவலா ஒரு ஆபீஸ்னா என்ன இருக்கும் அது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் இல்லாததெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அதுல ஆட் பண்ணி சொல்றாங்க. இப்ப ஒரு போன், ஒரு பேப்பர் இருந்துச்சு, கேபினெட்ல புக்ஸ் இருந்துச்சுன்னு, which were not there actually. அப்ப எதனால இந்த மைண்ட் இத கனெக்ட் பண்ணுதுன்னா, ஒரு ஆபீஸ்னா நம்ம லாங் டர்ம் மெமரியில இதுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். We can call this as a notion also. நம்ம லைஃப் distorted memory நம்மளா சிலத ஆட் பண்ணிக்கிறோம். ஆமா. இப்போ I told my daughter also, நீங்க அவ நிறைய இந்த 10thல நிறைய क्वेश्चन பேப்பர் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா. So I said, but I told her, don't have any preconceived notion. இப்படிதான் வரும், எக்ஸாக்ட்டா இந்த பேப்பர் தான் வரும் அப்படி மிக்ஸ் பண்ணி வரலாம். It can be longer, it can be shorter paper and all that. So நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரி she said, oh, maths was very longer, but she said I'll finish maths with 2.5 hours and half an hour I'll have time to go through அப்படின்னா. பட் she didn't have time for all this. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ப்ரீகன்சீவ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீகன்சீவ் நோஷன் வச்சிருப்போம். See, this can be fit into daydreaming also. நிறைய பேர் வந்து டே ட்ரீம் பண்ணுவாங்க, இப்படி இருக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ஹவுஸ் அப்படின்னு கட்டணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், என் ஹவுஸ்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மைண்ட்ல ஒரு மெமரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெமரியை வந்து why schema is very good. இந்த மெமரியை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். They can also implement these memories, these new form memories with the knowledge. இப்போ நியூவா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய மாடலர் கிச்சன் வந்திருக்கு, இது வந்திருக்கு. So all this knowledge they collect and they can put into practice also. They can form a new memories with the help of the schemas. They can produce a new memories and they can also apply it. So அது எப்போ டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, then when your new memories, but ஆனா உங்களுடைய the old memories வந்து அது கிளாஷ் ஆகும் போது அது என்னதுன்னா இப்ப இருக்க ப்ரெசன்ட் மெமரியை வந்து கிளாஷ் ஆகும். அப்போ எப்போ கிளாஷ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க நியூ ஹவுஸ் இது வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க. பட் when you're getting married, இப்போ நான் போறேன் or job or getting transferred to some places, you will not get. So this can easily get distorted. வேற எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், பட் அதுக்கு வேற எக்ஸாம்பிள் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? Some movie or anything? See, sometimes when you even bring your children, it's better. நம்ம நிறைய வந்து children influence பண்ணும் by our good deeds, our actions. When we speak, we put into actions, and that also form a schema in that mind, and that will future definitely it has a impact. So I think many people will be wondering why I took this initiative of ஒரு ஸ்டடி குரூப் எதுக்கு நான் இனிஷியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப சஸ்பீஸாக பார்த்தாங்க. என்ன ஏன் மேம் இஸ் ஸோ worried about ஸ்டடி குரூப், எல்லாரும் படிக்கணும், ஏன் அவங்க மட்டும் படிச்சுக்கலாமே அப்படின்னு. But this is actually what I observed from my father. Is an inspiration. My father was an inspiration. This I'm carrying it on.
Because my father, he's a school headmaster, high school headmaster, and so he made many children studied because of it. And you know, நீங்க அந்த ஒரு மூவி ஒன்று பார்த்துருப்பீங்களே, இந்த ஜோதிகா ஒரு மூவி நடிச்சிருப்பாங்க ஹெட்மாஸ்டரா ஒரு இதில். ஸோ அந்த மாதிரி தான் my dad was like, you know, if the child is not coming, especially the girl child is not coming to school, ஒரு வாரத்துக்கு வரல அப்படின்னா அவர் நேராக டீச்சர் ஒன்று அனுப்பிச்சிடுவார். அனுப்பிச்சு ஓகே கோ பிரிங் ஹர் பேக், ஐ திங்க் ஷீஸ் கான் டு ஒர்க் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி அனுப்புவார். தென் even the boy children, they're not coming, he'll compel them to come to the school. அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். And he'll take extra 1 hour, he sit at the school, take tuition and come back. So இதெல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். And I feel, and he feels very happy, and I feel like, oh, இப்படி பண்ணா, you know, that really keeps him very happy அப்படின்னு. So when I was in second year of my college, I started taking tuitions, if not for the small kids, for the grown-ups, like 10th standard, 11th standard, the Tamil medium இருக்கவங்க, English தெரியாது. My father's an English teacher, so he used to teach us grammar. அதனால நாங்க வந்து அவங்களுக்குலாம் வந்து நாங்க சொல்லி கொடுப்போம். So this has actually made us very happy. Just carrying this, you know, what my father has carried this, I'm just carrying this this idea. What keeps you really happy is, you know, when you share your knowledge, when the real incidents அவங்க வந்து மாற்றி தான் எழுதுவாங்க. அண்ட் எல்லா ஐ விட்னஸையும் மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அண்டு அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இந்த மூவிஸ் நம்ம பார்க்கலாம், நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்களா போடலையா அந்த டைமில் அப்படிலாம் கூட கேட்பாங்க. இவங்க லாயர்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்களா அந்த டைமில். அப்போ அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ஐ விட்னஸ், இப்போ ஆக்சிடென்ட்டை பார்க்குறாங்க, அப்படியே ஃபுல் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து they can distort, the policeman can distort, the lawyers can distort. எல்லாமே வந்து அதை வந்து அந்த மெமரி அவங்களுக்கே சொல்லி சொல்லி சொல்லி, ஓ நம்ம இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்யூரசி ஆஃப் அதை வந்து மெமரி வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு த பீரியட் ஆஃப் டைம் இன்னும் வந்து ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றி சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வைட், யூனோ, they end this lesson, you know, the human memories are more like a clay. They can change and shape with just a bit of pressure. போலாமா நெக்ஸ்ட்? நம்ம முடிச்சிடலாமா? நம்ம இன்னும் 15 minutes இருக்கு. And this is the last lesson, forgetting and starting. இருக்கீங்களா எல்லாரும்? Yes ma'am. இருக்கோம் பா. Continue. Okay, fine. I like this lesson very much because forgetting, you know, forgetting is a boon from God. இது வரம் நமக்கு. நம்ம சொல்லலாம் amnesia அதெல்லாம் இருக்கு அப்படி சொல்லலாம், பட் scientifically, but I feel, you know, it's a boon. நிறைய பேர் வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நிறைய பேர் I've seen so many people. I've not like counseled individually, but when I go to schools and colleges, many you know, children, they suffer because they can't forget things. But as an adult, I think we should, you know, put a lot of effort for forgetting. இப்போ நம்ம நிறைய இதில் படிக்கிறோம், ஈவன் ஸ்பிரிச்சுவல் இதில் புக்ஸ்லாம் படிக்கிறோம், forgiving plus forgetting. இட்ஸ் லைக், யூனோ, we can easily forgive someone. Okay, I'll forgive him அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம forget பண்ணவே மாட்டோம் அந்த இன்சிடென்ட். தட் கீப்ஸ் அப்படியே அது வந்து ஒரு டீப்பாக போட்டு அதான் ஒரு நம்ம சப்கான்ஷியஸ் லெவலில் போட்டு வச்சுட்டு அதை அப்பப்போ எடுத்து பார்த்துப்போம். அப்படி பார்க்கும்போது அது forgetே ஆகாது. So better, you know, you have to put it in a shallow, and அந்த ஷாலோல இருந்து அப்படியே நம்ம வெளியே தள்ளுறதா பார்க்கணும். I mean the unpleasant memories நம்ம பண்ணிட்டு then we start, நான் சொன்ன மாதிரி just create a new memories and you know, or create happiness around you, and that's what I said, that's a secret actually. When we forget and we create a new memories, and in whatever we miss maybe in the childhood, we can create a new memories in the adulthood. But forgetting, நீங்க சொன்ன மாதிரி, not a very easy task, because I've seen it
I have witnessed it. Some of the children, who have this trauma, சொன்ன மாதிரி இந்த especially sexually abused. நான் இந்த டியூஷன் சென்டர் நடத்துறதே அதுக்காக. பிகாஸ் எல்லாருமே அங்கிள், ஆண்ட், பாட்டி, தாத்தா எல்லாமே ஒரே ரூம்ல இருப்பாங்க. This child cannot study and she cannot concentrate. So I thought, okay, we'll create an environment for the child to study and to concentrate. So not all, but sila பிள்ளைங்களுக்கு these things are happened. Some unpleasant things are happened, especially for the sexually abused, by their own relative, somebody very close to them. அது அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியா மறக்கவே முடியாது. அவங்க it takes a very long time for them to forget. The children, really it affects them. But Anna, we try many ways. Sometimes we take them out. So அந்த மாதிரி ஒரு நிறைய ways to take away that unpleasant memories and put some these new memories. வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு new memories வரும். ஸோ அது ஆக்குபை பண்ண அவர் இந்த இஸ் அ ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். அவர் இதை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிரியேட் பண்ணிட்டு he creates thousands of nonsense syllabus which has 2 consonants and vowel. நீங்க அதெல்லாம் என்ன புதுசா இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. அது இட்ஸ் நத்திங் பட் த 21 alphabet is called consonants and the 5 alphabet is called vowel. இது ஒரு vowel இருக்கும், 2 consonant. அதுதான் இப்போ நம்ம எதுலயும் நம்ம ஷார்ட் ஃபார்ம் எடுத்துட்டு அதை நம்ம இப்போ நான் நிறைய விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதை ஒரு ஷார்ட் ஃபார்மா வச்சுட்டு, இல்லைன்னா ஈவன் இந்த ஐஏஎஸ் அகாடமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு மெமரிக்குன்னு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட் திங்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சு. இப்போ கூட ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு, 1947 அப்படின்னு சொல்லி ஒரு வீடு பார்ப்போம். 1947 இஸ் தி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தட் பாய் வில் சே இந்த ஹாலிக்ஸ் ஆட்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் கால் த நான்சென்ஸ் சிலபஸ் அண்ட் syllables and இது vowels, and he himself tried with the 13 before he could recall the list perfectly. ஸோ அது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது படிக்கும் போது இந்த ரிட்டென்ஷன் இன் யோர் மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஃபார் 100%லேருந்து நீங்கள் 60% வந்துடுது 20 minutesல. அதுக்கப்புறம் 3 hours 44 minutes வந்துடுது, 9 hours 30 minutes வந்துடுது. அந்த மாதிரி 30% வந்துடுது, சாரி 30%. ஸோ இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் சின்ஸ் யூஆர் ரிப்பீட்டிங் இட், நம்ம முன்னாடி படிச்சோம்ல, நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா விஷயத்தையும். நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது it retains in your long term memory. So after 31 days, this 21% will remain in your long term memory. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த லைன் அப்படியே கண்டினியூஸா அப்படி போயிடும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி, இது நான் ஒரே ஒரு சொல்றேன். நம்ம மோட்டிவேஷன் கிளாஸஸ் போறோம்ல, சில டைம் 1 hour மோட்டிவேஷன் கிளாஸஸ் எல்லாம் போறோம். அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, when you come out 1 hourல இருக்கோம் இல்லையா, அங்க 1 hour அங்க இருக்கிறோம். பட் ஆனா when you come out you carry only 36% of what it has been said on the stage, on the motivation. அதுதான் நம்ம கேரி பண்றோம். அந்த 36% நீங்க அப்படியே ரீடைன் பண்ணலாம். பட் ஆனா ஓவர் த டைம் மேபி இட் வில் கம் டு ஒரு 20% வரும். அப்படின்னா அந்த 20% நீங்க அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய கான்சியஸ் ஒரு சப்கான்சியஸ் லெவல்ல நீங்க அதை வச்சுக்கலாம். சொல்லுங்க. இந்த எபிகாஸோடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, அர்த்தமே இல்லாத ஒரு 1000 வேர்ட்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. அர்த்தமே இல்லாதது, அதாவது விப் மெப் அப்படின்னா அர்த்தமே இல்லை பாருங்களேன். 2 நடுவுல ஒரு சவுண்டு, 2 பக்கமும் 2 கான்சனன்ட்ஸ், அதாவது 2 அர்த்தம் இல்ல. அந்த மொத்தமா ஃபார்ம் பண்ற வார்த்தை அர்த்தமே இல்லாதது, எந்த அர்த்தமும் இல்லாத வேர்ட் தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. அதுல ஒரு 13 மட்டும் எடுத்து ரிப்பீட்டடா மனசுல மனப்பாடம் பண்ண ட்ரை பண்றாரு. இப்படி அவர் மனப்பாடம் பண்ணிட்டு எவ்வளவு நேரத்துல அவரால் ஒரு 20 minutes கழிச்சு அதை
மனப்பாடம் பண்ணதை அவரே சொல்லி பாக்குறாரு. இதே போல ஒரு மாசம் கழிச்சு அதை சொல்லி பாக்குறாரு. இது எப்படி ஃபேட் ஆகுதுங்கிறத ஒரு கிராஃப் போல போடுறாரு. எத்தனை நாள்ல முதல் நாள் இம்மீடியட்டா ஞாபகம் வைக்கும் பொழுது அவரால் 100% அவரால் ஞாபகம் வைக்க முடியுது. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பாதி மறந்து இருக்கிறாரு. 1 hour கழிச்சு அப்படியே இது குறைஞ்சிக்கிட்டே போய் 31 நாள்ல அதுல வந்து 1/5 தான் அவரால் ரிமெம்பர் பண்ண முடியுது. இதுல அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல அந்த ஒவ்வொரு வார்த்தை ஒன்னோட ஒண்ணு ரிலேட் பண்ணி ரிஹர்சல் பண்றீங்க, எந்த அளவுக்கு மைண்ட்ல அதை ப்ராசஸ் பண்றீங்க, அல்லது எந்த அளவுக்கு அதை உள்ள என்கோட் பண்றீங்க, இந்த வார்த்தைக்கு இது ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளா மைண்டுக்குள்ளார அதை பர்சனலைஸ் பண்றோம்ல, இதுல எல்லாம் சம்பந்தப்பட்டதுதான் ரிமெம்பரிங். அப்போ இது எந்த அளவுக்கு மைண்டுக்கு இந்த 3 ஆஸ்பெக்ட், ஒண்ணு நீங்க ரிஹர்ஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி அதை ரிலேட் பண்றீங்கிறது, how deeply it is process, மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது, அடுத்து ரிஹர்சல் எத்தனை தடவை போடுறீங்கிறது, இதை வச்சுதான் ஃபர்கெட்டிங் நீடிக்க முடியும். ஃபர்கெட்டிங் இல்லாமல் நம்ம நீடிக்க முடியும். அப்ப இத வந்து கேரளின் சொல்ற மாதிரி ஒரு அன்ஹாப்பி சிச்சுவேஷன்ல திரும்பவும் மனசுல அசை போடும் பொழுது அது லாங் டேர்ம் மெமரியில போய் ரெஜிஸ்டர் ஆகுது. ஆமா, அதுதான். So it can be pleasant memories or unpleasant memories. So better நம்ம வந்து pleasant memories வந்து டீப்பா எடுத்துட்டு unpleasant memories வந்து நம்ம வெளியே ஒரு ஷாலோல எடுத்துறது, then finally we can do it. அது நம்ம படிக்க போறோம் அடுத்தது. ஸோ அதுல என்ன மெயினா ஃபேக்டர்ஸ் ஃபர்கெட்டிங் அப்படின்னா, என்கோடிங், மேம் சொன்ன மாதிரி என்கோடிங் ஃபெயிலியர். நீங்க ரிப்பீட் பண்ணாம ரொம்ப நாள் அப்படியே வச்சுட்டே இருப்பீங்கன்னா, அண்ட் ஈவன் இப்போ நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இப்போ உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே இருப்பீங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 10 பேர் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனா ஒரு கெட் டுகெதர் திருப்பியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு கெட் டுகெதர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30-40 people come togetherனா, will you remember all the names? Definitely உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அதை இன்னும் ஒரு 5 பேர் 6 பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா நீங்க 40 பேர் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. பிகாஸ் அதை நீங்க என்கோட் பண்ணவே இல்லை. அவங்கள நம்ம நீங்க கிளாஸ்ல 4 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க வந்து அந்த நேம்ஸ் நீங்க என்கோட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அது மறக்கலாம். எனக்கு எஸ்பெஷலி ஐ ஹேவ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் அந்த நேம்ஸ் வந்து நான் மறந்துடுவேன் வந்து ஒரு ஓவர் த டைம் பீரியட் ஆஃப் டைம். பட் ஆனால் ஃபேஸ் எனக்கு அந்த விஷுவல் கேப்சர்ஸ் மட்டும் மெமரி நல்லா இருக்கும். பட் ஆனால் எனக்கு நேம், ஆனால் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நேம்ஸ் வந்து மறக்கிறது. ஸோ அந்த என்கோடிங் ஃபெயிலியர்ல வந்து நம்ம ஃபர்கெட்டிங் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபியரன்ஸ். இது இப்போ இன்டர்ஃபியரன்ஸ் தியரி அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து புது மெமரி பழைய மெமரியோட புது மெமரி ஏதாவது ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும்போது அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபர்கெட்டிங் ஹேப்பன்ஸ். இப்போ வந்து இதுல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, புக்ல வந்து இப்போ ரெட்ராக்டிவ் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். இது நம்ம படிச்சிட்டோம். சாரி, நான் இதை காமிக்கவே இல்லை. ஓகே, என்கோடிங் ஃபெயிலியர். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இது இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இது வந்து இட் காஸ்ட் பை ரீப்ளேசிங். நீங்க வந்து ஒரு அந்த மெமரியோட இது ஓவர்லாப்பிங் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஓவர்லாப்பிங். அது வந்து சென்சரியில படிச்சோம். இது வந்து ரீப்ளேசிங் அண்ட் அதர் மெமரி. இப்போ நீங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா, when a new phone number interferes with remembering the old memory, old phone number அப்படின்னு, அப்போ வந்து உங்களுக்கு ஓல்டு ஃபோன் நம்பர் வந்து மறக்கலாம், நியூ ஃபோன் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அது நீங்க நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிருப்பீங்க. ஆனா வந்து உங்க நியூ நம்பர் யூஸ் பண்ண this old number gets you tend to forget the old number. அது சொல்றாங்க. அதே மாதிரி இட்ஸ் ஆப்போசிட், ப்ரோஆக்டிவ் ஹேப்பன்ஸ் எப்படின்னா, when old memory interferes with the new memory. அதாவது இப்போ நீங்க ஓல்ட் மெமரி வந்து இப்போ நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா, யூ சோல்ட் தட் கார் பட் அண்ட் பையிங் அ நியூ கார். அப்ப நியூ கார்ல இப்போ ஓல்டு கார்ல வந்து இண்டிகேட்டர் வந்து எல்லாரும் கார் ஓட்ட தெரியுமா தெரியல, நான் பாட்டுக்கு இதை எடுத்துட்டேன். கார் ஓட்டும் போது ரைட் இண்டிகேட்டர் தான் யூஸ்வலா. நான் டெஸ்ட் டிரைவ் ஒரு சில கார்ஸ் பண்ணும்போது
நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல டக்குன்னு ரைட்ல இண்டிகேட்டர் இப்படி தட்டி விட்டாங்க அதை. பட் ஆனா இண்டிகேட்டர் ஆன் ஆகல, வேற ஏதோ ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு பார்த்தா தட் அந்த வைப்ரேட் அது வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஐ டோல்டு இல்ல இல்ல இந்த கார்ல வந்து இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஓவர் த இயர்ஸ் என்ன பண்ணீங்க, யூ கெட் யூஸ் டு திஸ் ஒன். நீங்க நியூ மெமரி, அப்போ இந்த நியூ கார் ஓட்டும் போது அந்த ஓல்ட் கார்ல இருக்கிற அந்த லெஃப்ட் இண்டிகேட்டர் நீங்க மறந்துடுவீங்க. ஸோ இதுதான் ஒரு வந்து இன்டர்ஃபரன்ஸ். நீங்க இன்டர்ஃபியர் ஆகும்போது, ஓல்டு நியூ இன்டர்ஃபியர் ஆகும்போது யூ டென் டு ஃபர்கெட் ஓல்ட் மெமரி ஆர் யூ டென் டு ஃபர்கெட் தி நியூ ஒன். இல் பி ரீப்ளேஸ்ட். உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும்போது அது ஒரு சொல்லலாம். இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் யூனோ நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க வச்சுங்க, ஒரு பிளேஸ்க்கு வந்து 2-3 வாட்டி போறீங்க. ஒரு ஏலகிரி போறீங்கன்னா ஒரு 3 வாட்டி போறீங்க அப்படின்னா ஏன்னா அங்கேயும் வந்து உங்க ஓல்ட் மெமரி நியூ மெமரி வந்து இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு சம்டைம்ஸ் நீங்க கேட்கும் போது இந்த இன்சிடென்ட் வந்து ஆக்சுவலா வந்து முன்னாடி நடந்திருக்கும், ஆனா நீங்க பின்னாடி நடந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இது அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகும். நீங்க ஆக்சுவலா வந்து அது வந்து நீங்க 3rd டைம் போகும்போது நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஓல்ட் மெமரி மறந்துருச்சு, நீங்க 3rd டைம் போனது அந்த இடத்துக்கு போனதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. You got it? சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே போலாம். மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வெரி குட். நம்ம ரொம்ப எல்லாரும் ட்ரை பண்ணோம். என்னன்னா a person makes a deliberate and conscious effort to forget information, although the remains aware that this particular event has occurred, and she or he consciously chooses not to think about it. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே ஆஸ் அன் அடல்ட் நம்ம கற்றுக்கணும். கான்ஷியஸாக இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை மைண்ட்ல இருந்து டெலிபரேட்டாக எடுத்து போகணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது சப்கான்ஷியஸ் லெவலில் உள்ள போய் உங்க ஹேபிட், உங்க பிஹேவியர், உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் மாற்றி போடுறதுக்கு முன்னாடி இட்ஸ் பெட்டர் யூ டெலிபரேட்லி you try to forget such information, such past, if you have some past you அது டெலிபரேட்டா நம்ம வந்து பண்றது ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறது தெரியல. இஃப் யூ ஹேவ் எனி எக்ஸாம்பிள் யூ கேன் சே ரிப்ரெஷனுக்கு. திஸ் இஸ் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங் தட் அக்கர்ஸ் அன்கான்ஷியஸ்லி. ஆக்சுவலி வந்து இது ஆட்டோமேட்டிக்கா போயிடும்ன்றாங்க. இது வந்து ரிப்ரெஷனுக்கு வந்து நார்மலா ஒரு ட்ராமா ஆச்சு, அத வந்து அந்த குழந்தை மறந்துருக்கலாம். ஆனா அதனுடைய விளைவு, ஏதாவது பேட் விளைவு வந்து என்ன பண்ணும், அவங்களுடைய தாட்டை, ஃபீலிங்க, பிஹேவியரை எல்லாத்தையுமே மாத்தும். அது வந்து சைக்கலாஜிக்கலி இட் இஸ் வெரி பேட். இந்த மெமரி வந்து எப்படின்னா நடந்த சூழ்நிலை மறந்துரும் இந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது. ஆனா தன்னை அறியாம ஒரு இம்பாக்ட் அதனுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு பதிஞ்சிரும். அதுதான் இந்த ரிப்ரெஷன்ங்கிறது. அது வந்து அது அந்த சூழ்நிலை மறந்துரும், ஃபர்கெட் ஆயிரும். ஆனா அதனுடைய தாக்கம் மட்டும் வாழ்க்கையில பிஹேவியரா மாறிடும். சிலர்கிட்ட ரொம்ப மூர்க்கமா நடந்துக்குவாங்க, சில சமயத்துல வந்து அவங்களுடைய ஃபீலிங்ல வந்து ரொம்ப ஹர்ட்டா இருக்கிறதுனால அடிக்கடி அமைதியாயிடுவாங்க. கரெக்ட். அந்த கான்ஷியஸ் அவேர்னஸ் திடீர்னு பக்கத்துல வர மாட்டாங்க, சில பேர் கிட்ட பழக மாட்டாங்க. ஸோ இந்த மைண்ட் பிளாக்ஸ் நிறைய இருக்கும் ரிப்ரெஷன்ல. பட் தோ தே ஹவ் ஃபர்காட்டன் தி பாஸ்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் த ஏஜ் ஒரு நடந்திருக்கலாம், ஒரு 5 இயர்ஸ் நடந்தாலும் ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்து ஸ்லோலி. பட் ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஈவன் 6 இயர்ஸ்ல ஒரு இட் டேக் சம் டைம் ஃபார் த சைல்டு. பிகாஸ் நிறைய படிப்பு கெட்டு போயிடும் அவங்களுக்கு. மைண்ட் வந்து நீங்க சொன்ன கான்சியஸா இருப்பாங்க ரொம்ப. அது மாதிரி இருக்கும் போது இட் ரியலி ஹேஸ் அன் இம்பாக்ட் ஆன் தெம். பட் ஸ்லோலி இட் கெட்ஸ் அன்கான்ஷியஸ்லி அப்படியே அது வந்து வெளியே போகும் as they grow up. அந்த DK also same thing தான். ஏன்னா DK வந்து not the same thing. நான் ஒரு shall I give an example, ma'am? Movie example. I don't know how it relates. How it relates I don't know. தளபதி மூவில ரஜினியும் அவங்க ஸ்ரீவித்யாவும் அந்த போகி போற சவுண்ட் கேட்டோன்னே ரெண்டு பேரும் சேமா திரும்பி பார்ப்பாங்க. Will that match to this? என்னது சவுண்ட் கேட்டா? சாரி, அந்த படம் நான் பார்க்கல. என்ன படம்?
Actually Thalapathy movie அது. Yes, absolutely. So what happens is they both of them fine. Both of them will remember the same thing. She would have put Rajini in garbage bag ஏதோ அத போட்டு விட்டுருவாங்க. It's a bad memory for both of them. So அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த போகி போற சவுண்ட் கேட்டோம்னா they will remember and see correct both of them will immediately turn back. Impact சொல்றீங்க. அந்த consciousness, awareness. Okay. Correct. Yes. Yeah. So DK theory வந்து பாத்தீங்கன்னா டிகே தியரினா ரொம்ப நாளா நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிடும் உங்களோட பிரெயினை விட்டு இட் ஃபேட்ஸ் அவே. ஸோ அண்ட் இட் மே பி ஸ்லோ ப்ராசஸ் பட் கிராஜுவலி திஸ் the memory will fades away. ஸோ இதுதான் டிகே தியரி. அண்ட் நீங்க எழுதும்போது கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா எழுதுங்க, அப்பதான் மார்க் கிடைக்கும். But this is the whole idea. And what is the strategies to improve your memory அப்படின்னா usually the ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க so focus on your attention. ஸோ நீங்க இப்போ உங்களுக்கு என்ன இப்போ ப்ரையாரிட்டி இப்போ முடிக்கணும், இந்த 5 சப்ஜெக்டையும் நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் அது முடிச்சிடணும், இந்த வர ஏப்ரல் மேல எக்ஸாம்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னா you have to focus your attention and commit the necessary time, space your study session, organize the information, elaborate on the material. ஸோ இப்போ நான் சொல்றதை நீங்க எலாபரேட் பண்ணி எழுதணும். நாங்கள் ஷார்ட்டாக இப்போ கிளாஸ் எடுக்கிறோம்னா நீங்க ஒரு தடவை படிக்கும் போது வராது. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ரிஹர்சல் பண்ணணும். திருப்பியும் நீங்க ஏன் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம, ஏன்னா அது ஃபர்கெட்டிங் கர்வ் அந்த மாதிரி போகுது. இப்போ ரிவிஷன் எக்ஸாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ தட் அது திருப்பியும் ஒரு 31% 21% போகும்போது திருப்பியும் ஒரு 50% வரும் அந்த கர்வ். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து அது அந்த எக்ஸாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எலாபரேட் ஆன் தி மெட்டீரியல், யூஸ் விஷுவல் இமேஜினரி. பிகாஸ் நம்ம விஷுவலா வந்து சில விஷயங்கள் யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா இப்போ நீங்க ஸ்கீமாலெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு இமேஜ் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூட தட் ஆல்சோ தட் வில் கெட் டீப் இன் யுவர் லாங் டர்ம் மெமரி. அண்ட் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாருமே பண்ணுவோம், முக்கியமாக லேடிஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் டு அ ஃப்ரெண்ட். ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் பாய்ஸ் டூ இட். ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ரிப்பீட்டடா பேசிக்கிட்டே எக்ஸ்பிளைன் மட்டும் இல்லை, நாட் ரிகார்டிங் த ஸ்டடீஸ் ஆல்சோ. இப்போ ஒரு இன்சிடென்ட்டை வந்து அவங்க வந்து அடிக்கடி மீட் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா தட் ஆல்சோ கெட்ஸ் இன் யுவர் லாங் டர்ம் மெமரி. அண்ட் அதே மாதிரி நிறைய இன்டர்ஃபரன்ஸை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணணும். நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பற்றி படிச்சோம் இல்லையா, நம்ம ஹவு இந்த நியூ இன்ஃபர்மேஷனு ஓல்டு இன்ஃபர்மேஷன் அதை வந்து நீங்க கரெக்டா நீங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகாம பார்த்துக்கணும். அதுதான். So these are the things, and more focus on your நான் சொன்ன மாதிரி create a new good memories, put it in your subconscious and live happily. Thank you.